ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் தனியா சாம்பார் வச்சுருங்களா, அது சாப்பாட்டுக்கு போட்ட பிறகு டிஃபனுக்கு செய்யறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணணும், அந்த சாம்பாரையும் நம்ம டிஃபனுக்கு மாற்றிடலாம். தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம், இல்லை அம்மிலேயும் இது மாதிரி நுணுக்கிட்டு சாம்பாரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் பிள்ளைங்களாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இனிமேல் சாம்பார் மீனில் உங்களுக்கு கவலையே இல்லை. டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.